வாழ்க வளமுடன். திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை யாருடைய நட்சத்திரம்? ஆருத்ர நட்சத்திரம். சிவனுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, ஈசனுடைய நட்சத்திரமே ஆருத்ர நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகுவினுடைய ஆதிக்கமுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது? வெற்றிக்குரிய வாய்ப்புகள் பெறுவார்கள். கல்வியில் மிக கவனம் வேண்டும். உடல் உழைப்பு ரொம்பவும் வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத விஷயங்கள் தலையீடு வேண்டாம். இப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அத்தனை பேருக்குமே, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஓடும். இப்பயே வான் பண்ணுற ரொம்ப நிதானம் தேவை. இந்த ஒரு மாதம் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு முழு வெற்றியை தந்துவிடும். சோம்பலை விடணும். இந்த நட்சத்திரக்காரங்க இந்த மாசி மாதத்தில் எதை விடணும்? சோம்பலை விடணும். திட்டமிட்டு ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும். அதில் உடல் உழைப்பு அதிகமாக செலுத்துகிற மாதிரி இருக்கணும். காலையில் எழுந்திருக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறது நல்லது. யாருக்கு? மாணவர்களுக்கு. எதிர்பார்த்த மாதிரி நிதிநிலை உயரும், அதை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. புதிய தொழில் பார்த்திங்கன்னா, திட்டமிட்டு தொடங்கும் பொழுது அதில் 1க்கு 1000 முறை யோசிக்கிறது நல்லது. தெரியாத ஒரு புதிய தொழிலை செய்ய வேண்டாம். தெரிஞ்ச தொழிலை திறமையாக செய்யுங்க. தெரியாத தொழிலை காலை வச்சுன்னு மாட்டின்னு அல்லல் பட வேண்டாம். வீடு அமையக்கூடிய வாய்ப்பு, ஏற்கனவே இருந்த வீடுகள் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோ அல்லது மேல் மாடி கட்டக்கூடிய அமைப்பு தரும். சுப விரயம் சொல்லலாம். பணி இடத்துல மாற்றங்கள் தருவதற்கோ, வேறு ஒரு பணியை அமர்வதற்கோ அல்லது இடமாற்றம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில மன சங்கடங்கள், மன சச்சரவுகள், மனக்குழப்பங்கள் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. யார் விட்டு கொடுத்து போகணும்? நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். கணவர் திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால் அவர் விட்டு கொடுத்து போகணும். மனைவி திருவாதிரையாக இருந்தால் அவங்க விட்டு கொடுத்து போகணும். இந்த இந்த மாதத்தில் விட்டு கொடுத்து போகும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் ரொம்ப ஒற்றுமை அதிக அளவில் ஏற்பட ஆரம்பிக்கும். இவர்களை எதிலும் பார்த்திங்கன்னா தெளிவான சிந்தனை வரும். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கணும். நிதானத்தை கடைபிடிங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் வேண்டியது என்ன? நிதானம், யோசித்தல், சமயோஜித புத்தி, தெளிவு. இது இருந்துட்டாலே போதும். விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை. இவர்களை பொறுத்த வரைக்கும் சிவன் வழிபாடும், செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் அம்மன் வழிபாடு மிக அற்புதமான பலனை தந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.